ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மேக்ஸ் கிளாஸில் பெர்சன்டேஜ் என்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பெர்சன்டேஜில் இருக்கிற பேசிக் கான்செப்ட்னா பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ பெர்சன்டேஜில் இருக்கிற மேஜர் டெஃபினேஷன் தானா சொல்கிறேன் பாருங்கள். இப்போ கம்பேர்ட் டு 100 இஸ் கால்ட் a percentage. இதான் பெர்சன்டேஜ்கான டெஃபினேஷன். பெர்சன்டேஜோட சிம்பிள் எப்படி இருக்கும்னா எழுதலாம் பாருங்க. பெர்சன்டேஜோட சிம்பிள் இப்படிதான் இருக்கும். இப்போ பெர்சன்டேஜ் இந்த வார்த்தைக்கான மீனிங்கை பார்ப்போம். இதுல பெர்சன்ட் அதை மட்டும் எடுத்துப்போம். பெர்னா கம்பேர், கம்பேர் பைன்னு அர்த்தம். கம்பேர் பை ஆர் கம்பேர் டுன்னு அர்த்தம். சென்ட், சென்ட்னா பேர்ல தெரியல 100ன்னு அர்த்தம். அதான் கம்பேர் டு 100 இஸ் கால்ட் பெர்சன்டேஜ். சிம்பிள் வந்து இப்படிதான் இருக்கும். பெர்சன்டேஜோட சிம்பிள் இதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கான்செப்ட் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நான் பார்க்க போறோம்னா இப்போ பெர்சன்டேஜில் சில கன்வர்ஷன் இருக்கு, அதை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு நம்ம டெசிமல்ல கொடுத்திருந்தாங்கன்னா அதை எப்படி பெர்சன்டேஜா மாத்தணும்னு சொல்ல போறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்ப 0.25 இருக்குன்னா இத எப்படி பெர்சன்டேஜா மாத்துறதுன்னு சொல்றேன். என்ன பண்ணணும்னா, டெசிமலை எப்படி பெர்சன்டேஜா மாத்தணும்னா இன்டூ 100 பண்ணணும். அப்ப நான் நம்பர் கொடுத்திருக்கான் 0.25 இன்டூ 100 பண்ணா நான் வரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இதுக்கு மேல ஃபர்ஸ்ட் 0.25 எடுத்துக்கிறோம். இன்டூ 100 பண்றோம். 25 இன்டூ 100 2500. இதுக்கப்புறம் டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு. அப்ப லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வைக்கிறோம். அப்ப 25.00னா 25ன்னு அர்த்தம். 25% வரும். இதான் டெசிமல்ல இருந்து பெர்சன்டேஜா மாத்துறது. இப்ப டெசிமலுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருந்தா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 0.352 இத பெர்சன்டேஜா மாத்தணும்னா அதே இன்டூ 100 தான் பண்றோம். 0.352 இன்டூ 100 பண்ணா ஃபர்ஸ்ட் 352 இன்டூ 100 பண்ணா 352 2 0 வரும். இப்ப என்ன பண்ணுவோம், டெசிமலுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கு. அப்ப லாஸ்ட்ல இருந்து 3 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்ப என்ன பெர்சன்டேஜ் வரும், 35.2%. ஜீரோவை விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பெர்சன்டேஜ்ல இருந்து ஃபிராக்ஷன் எப்படி மாத்துறது, ஃபிராக்ஷன்ல இருந்து பெர்சன்டேஜ் எப்படி மாத்துறதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பெர்சன்டேஜ்ல இருந்து ஃபிராக்ஷனா எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பெர்சன்டேஜ் டு ஃபிராக்ஷன் கன்வர்ஷனா பார்ப்போம். இது எப்படி பண்ணணும்னா, ஒரு பெர்சன்டேஜ்ல கொடுத்திருந்தாங்க அதை ஃபிராக்ஷனா மாத்த டிவைடட் பை 100 இதான் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்ப எக்ஸாம்பிள் 1. இப்ப 25% கொடுக்குறாங்க. இந்த ஃபிராக்ஷனா நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா டிவைடட் பை 100. 25 டிவைடட் பை 100. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஃபர்தரா கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். 125 ஆர் 25, 425 ஆர் 100, 1/4ன்னு வரும். இதான் ஃபிராக்ஷனா மாத்துறது. இப்ப எக்ஸாம்பிள் 2 பார்ப்போம். இப்ப 30%ன்னு கொடுத்தானா அதேதான் ஃபிராக்ஷனா மாத்த என்ன பண்ணணும், டிவைடட் பை 100. இத ஃபர்தரா கேன்சல் பண்ணா எப்படி பண்ணலாம், 3 10s are 30, 10 10s are 100, 3/10ன்னு வரும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ்.
அடுத்தது ஃப்ராக்ஷன்ல இருந்து பெர்சன்டேஜ் மாத்தது எப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நான் பார்க்குறோம்னா ஃப்ராக்ஷன் கொடுத்துருந்தானா அதை பெர்சன்டேஜா மாத்தது எப்படின்னு சொல்ல போறேன். ஃப்ராக்ஷன் டு பெர்சன்டேஜ் கன்வர்ஷன். இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ எடுத்துப்போம். இப்போ 3/5 எடுத்துக்கணும்னா இதை பெர்சன்டேஜா எப்படி சொல்லணும், என்ன பண்ணணும், இன்டூ 100 தான் பண்ணணும். அப்பதான் பெர்சன்டேஜா மாற்ற முடியும். அப்போ 3/5 இன்டூ 100 பண்ணா என்ன வரும், இப்போ கேன்சல் பண்ணணும். இப்போ 1 5s are 5, 2 5s are 10, ஒரு 0 வரும். 20 into 3 60%. இப்போ ஃப்ராக்ஷன்ல இருந்து பெர்சன்டேஜா மாத்த இன்டூ 100. அப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ 4/5 எடுத்துப்போம். 4/5 எடுத்தா இன்டூ 100 பண்றேன். இப்போ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் கேன்சல் பண்றேன். இப்போ 4ம் 5ம் கேன்சல் ஆகாது, 5ம் 100ம் கேன்சல் ஆகும். 5 டேபிள்ல கேன்சல் ஆகும். 1 5s are 5, 2 5s are 10, ஒரு 0. 20 into 4 80%. இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ராக்ஷன்ல இருந்து பெர்சன்டேஜா மாத்துறது. இப்போ நான் பார்த்தோம் டெசிமல்ல இருந்து பெர்சன்டேஜ் மாத்துறது பார்த்தோம். அடுத்தது பெர்சன்டேஜ்ல இருந்து ஃப்ராக்ஷன் பார்த்தோம். அடுத்தது ஃப்ராக்ஷன்ல இருந்து பெர்சன்டேஜ் பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போறோம்னா பெர்சன்டேஜ்ல பெர்சன்டேஜ் ஃப்ராக்ஷன் வேல்யூஸ்னு இருக்கு. சில ஃப்ராக்ஷனுக்கு பெர்சன்டேஜ் வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சா சிம்பிளிஃபிகேஷனோ இல்லை அப்ளிகேஷன் சம்லையோ வேல்யூஸை ஈஸியாக எடுக்கலாம். அதுக்கு தான் இந்த வேல்யூஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இப்போ 1/1, அதாவது 1னா என்ன பெர்சன்டேஜ் வேல்யூனா 100%. இதுல இருந்து என்ன எடுக்கலாம்னா 1ல பாதி ஆஃப் 1/2 வந்து 50%. ஆஃப்ல பாதி 1/4 அது மாதிரி தான் எடுக்கிறோம். அப்போ 50ல பாதி 25%. 1/8 வந்து 25ல பாதி 12.5%. 1/16 12.5ல பாதி 6.25%. இதுக்கப்புறம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா 1/3னா என்னன்னா 33.33%. அப்ப 1/3 இருக்குன்னா அதுல பாதி 1/6, அதாவது பாதினா 2ஆல டிவைட் பண்றோம். 2ஆல டிவைட் பண்ணா 1/6ன்னு வரும். 1/6 என்னன்னா இதுல 33.33ல பாதி 16.66. அப்ப 1/12னா 16.66 2ஆல டிவைட் பண்ணா 8.33. இப்போ 1/24 இத 8.33 2ஆல டிவைட் பண்ணா 4.16. அடுத்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா 1/7 என்னன்னா 14.28. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது 1/9. 1/9ம் 1/11ம் சிமிலரா இருக்கும். ஏன்னா டினாமினேட்டர்ல 9 வந்தா 11 டேபிள்ல வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டினாமினேட்டர்ல 11 வந்தா 9 டேபிள்ல வரும். ஏன்னா பாருங்க 1/9னா 11.11%. இப்ப 1/10னா 10%. 1/5னா 20%. 1/11னா 9.09%. இப்ப பேஸ் வேல்யூ சொல்லிட்டேன். திடீர்னு என்ன கேட்பான், 1/4 இருக்குன்னா 3/4 வேல்யூ என்ன கேட்பான், அதை எப்படி ஃபைண்ட் பண்றது? இப்ப 25% 1/4ன்னு தெரியுதுன்னா 3/4னா 3ல 25 ஆட் பண்ணா வேல்யூஸ் கிடைச்சிரும். 25 + 25 + 25 75%. அப்ப பேஸ் எதுல கால்குலேட் பண்றோம், இந்த வேல்யூஸ்ல தான் கால்குலேட் பண்றோம். அப்ப 2/3 கேட்டானா 66.66%. அப்ப 1/6ல 5/6 கேட்பான். 5/6 ஓட வேல்யூ என்னன்னு தெரியணும், இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். 5/6 83.33. இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இது இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்டிருக்கான். அடுத்து என்னன்னா 1/12 சொல்லிட்டு 8.33. அப்ப பேஸ் வேல்யூ வச்சு எப்படி கால்குலேட் பண்றோம்னு சொல்லிட்டேன். அப்போ 1/2 50னா 3/2 கேட்டானா 50 + 50 + 50 150%. அப்ப 3/2க்கு 150%. இத பெர்சன்டேஜ் ஃபிராக்ஷன் வேல்யூஸை புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல பெர்சன்டேஜ் பேசிக் பார்த்தோம், அடுத்தது பெர்சன்டேஜ் கன்வர்ஷன் பார்த்தோம், அப்புறம் பெர்சன்டேஜ் ஃபிராக்ஷன் வேல்யூஸ் பார்த்தோம். இப்போ பார்த்ததுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் தரேன், ஹோம்வொர்க் சம் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ ஃபர்ஸ்ட் என்னது டெசிமல் 2% பார்த்தோம். அதுல இருந்து ஒரு சம் தரேன் 0.45. இதை பர்சன்டேஜா மாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். பெர்சன்டேஜ்ல இருந்து ஃபிராக்ஷன் பார்த்தோமா, அப்ப ஒரு பெர்சன்டேஜ் வேல்யூ தரேன் 35%. இதை ஃபிராக்ஷனா மாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஃபிராக்ஷன்ல இருந்து பெர்சன்டேஜா பார்த்தோம். ஃபிராக்ஷன் கொடுக்குறேன். இப்போ பாருங்க 8/5ன்னு கொடுக்குறேன். இதை பெர்சன்டேஜா மாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது என்னன்னா பெர்சன்டேஜ் ஃபிராக்ஷன் வேல்யூஸ் பார்த்தோம்ல, அதுல இருந்து ஒரு ஃபிராக்ஷன் வேல்யூ கொடுக்குறேன். கரெக்டா ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு ஃபிராக்ஷன் வேல்யூ கொடுக்குறேன். பெர்சன்டேஜ் ஃபிராக்ஷன் வேல்யூஸ்ல இருந்து 1/8 என்னன்னு சொல்லுங்க, 1/6 என்னன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல பார்ப்போம்.